வணக்கம் உறவுகளே, இது நான் முருகேசன். 24 நாடுகள் இஸ்ரேலை கண்டித்திருக்கிறேன்னா, இஸ்ரேல் ஒரு போர் குற்றவாளி, இஸ்ரேல் அதிபர் நிதன்யாகு ஒரு போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவிக்கிறோம் அப்படின்னு ஸ்பெயின் இது மாதிரி ஒரு சில நாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 10 நாடுகள் பக்கம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நெத்தனியாக ஒரு மெண்டல் அப்படின்னு வெள்ளை மாளிகையிலேருந்தே சொல்கிறாங்க, அமெரிக்காவிலேருந்தே சொல்கிறாங்க, பாசிசவாதின்னு சொல்கிறாங்க, கொடுங்கோலன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு மேலே நம்ம சோத்துக்காக கையேந்தினவங்கள கொன்ன ஒரு போர் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள். அவர் ஒரு பாசிசவாதி அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. அதாவது எப்படின்னா, மக்களை கொன்று அவர்கள் சாவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சைக்கோ. நீ உனக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் மேலே உனக்கு பிரச்சனை அப்படின்னா நீ அவங்கள கொல்லு, அது வேறு விஷயம். அவன் ஓ ராணுவத்தை கொள்றான், நீ அவன் ராணுவத்தை கொள்ற, ரைட். இந்த ஊடால ஒரு போர் நடந்தால் எப்படி இருக்கும்? ஒரு குண்டு விழுந்தால் அது நம்ம பார்த்ததில்ல இந்தியாவில், நமக்கு அதனால் தெரியல. ஒரு வீடு அழிஞ்சு போயிடும், வீட்டில் நுழையவே முடியாது, சிதிலமடைஞ்சு போயிடும், கடை எண்ணி எதுவுமே இருக்காது, ரொட்டி வாங்க முடியாது, பிஸ்கட் வாங்க முடியாது, ஒரு கத்திரிக்காய் வாங்க முடியாது, ஒரு வெண்டைக்காய் வாங்க முடியாது, ஒரு இலவும் கிடைக்காது, பசிக்கும், சோறு இருக்காது, தண்ணி நல்ல தண்ணி கிடைக்காது, டாய்லெட் பாத்ரூம் கூட இருக்காது. அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? யாரா நமக்கு ஏதாவது ஒரு கஞ்சி கொடுப்பாங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஒரு ரொட்டி துண்டு கொடுப்பாங்க அப்படின்னு நாயா பேய அலைவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நாயா பேயா அலைஞ்சி யாராவது ஒருத்தர் சோறு கொண்டாந்து கொடுக்கும்போது தெருவில் போய் கையேந்தி அம்மா எனக்கு சோறு போடுங்க பசிக்குதுன்னு நிற்கிற குழந்தைங்க, பெரியவங்க, பெற்றவங்க, நல்லவங்க, பெரியவங்க, சின்னவங்க, எல்லா மக்களையும் அது வரிசையில் நிற்கிற 100 பேர் நிற்கிறாங்க, 200 பேர் நிற்கிறாங்க, அப்படியே ஒரே ஒரு குண்டை அந்த கரெக்டாக அந்த இடத்துல போட்டு அவங்கள பூரா காலி பண்ணிடுது. அப்போது நீ தீவிரவாதிகள்னு சொல்கிற, நீ ஹமாஸை அழிக்க வரல, ஒரு இன அழிப்பை நடத்துகிற, அதானே ஒரு இன அழிப்பு. அது இன அழிப்பு தான். அது மக்கள் மேலே போய் நீ குண்டு போடுறனா நீ ஒரு மனிதனா? சாதாரண குடிமக்கள், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. காலையில் எழுந்திரிச்சா சோத்துக்கு சம்பாதிக்க போவாங்க, நைட்டு படுத்துக்குவாங்க. இதுதான் அவங்க வேலை. நம்ம கூட எல்லாமே அப்படி தான். அவங்க சண்டை என்னன்னு தெரியாது, குண்டுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பொழுது போய் பொழுது வந்தால் வாழ்வா சாவாங்கிற நிச்சயமற்ற ஒரு கடினமான சூழ்நிலையில் வாழக்கூடிய சாதாரண மக்கள், குழந்தைகள், பெரியவங்க, வயசில் முதிஞ்சவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் சோத்துக்கு நிற்கிறான்னா அட்ரா அவனை தூக்குறவன், அவ்வளவுதான். 1000 பேர்த்துக்கு மேலே கொண்டு நிதன்யாகு. பின்னாடி இருக்கிறது யார்? இந்த உலகிலேயே ஒரு மோசமான ஒரு நாடுன்னு ஒன்று இருக்குன்னா, மட்டமான கேவலமான ஒரு நாடுன்னு இருக்குன்னா அந்த நாடு அமெரிக்கா. இஸ்ரேலுக்கு பின்னாடி நின்று நீ செய்ய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற நாடு எதிரானா அது அமெரிக்கா. அப்போது 1000 பேரை இப்போ நம்ம ஒரு பொதுவாகவே ஒரு கொலை குற்றவாளி இருக்கான்னு வச்சுக்க, ஒரு கொலை பண்ணால் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, இல்லைனமோ 1000 மக்கள், அதுவும் சோத்துக்கு கையேந்தி நின்ற மக்களை போய் கொன்று குவிச்சிருக்கானே, இவனை எல்லாம் என்ன பண்ணலாம்? சரி, இவனை யார் தண்டிக்கிறது? அமெரிக்கா, உலக வல்லரசு, இந்த ஐநா சபைங்கிற ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு அமைப்பை தானாட்டிலே வச்சுக்கிட்டு, அதில் இருக்கிறவங்களாம் தனக்கு சாதகமான ஆளுங்களையாக வச்சுக்கிட்டு ஐநா சபைன்னு ஒரு இது. அந்த ஐநா சபைன்னா என்ன அர்த்தம்? ஐக்கிய நாடுகள் சபை. சரி, அது எல்லா நாட்டுக்கும் பொதுவானது. அமெரிக்காவுக்கும் பொதுவானது, ஈரானுக்கும் பொதுவானது, இஸ்ரேலுக்கும் பொதுவானது, பாலஸ்தீனத்துக்கும் பொதுவானது.
இப்படி பொதுவாக இருக்கிற அமைப்பு கூப்பிட்டு கண்டிக்கணுமில்ல. அப்படி கண்டிச்சாங்க ரைட்டு. அவங்க கேட்கலன்னா அந்த ஐநா அமைப்பு எதுக்கு? என்ன வெங்காயத்துக்கு? ஒரு கேள்வி வருதுமில்ல. அமெரிக்கா ஐநாவோட இதை ஏற்றுக்கலை, பின்னாடி இருந்து உதவி பண்ணுது, அது கண்டிக்கணுமில்ல. ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு வெங்காய வியாபாரி, நமக்கு தெரிகிற உண்மை ஐநாவில் இருக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா? இதுதான் நம்ம கேள்வி. அப்போ ஏன் கூப்பிட்டு கேட்கல? ஏன் கூப்பிட்டு கண்டிக்கலை? ஏன் கூப்பிட்டு அந்த நிறுத்தலை? மக்கள் சாப்பிட்றதை ஏன் நிறுத்தலை? அப்புறம் ஐநாங்கிற அமைப்பு என்ன வெங்காயத்துக்கு இருக்குது? மக்கள் துடிச்சு சாவுறான். அவன் தப்பு பண்ணியிருக்கான், ரைட்டு பண்ணியிருக்கான், அது அப்புறங்க கோர்ட்டில் கூப்பிட்டு விசாரி, என்னமோ பண்ணி தொலை. சண்டை போட்டான், உடனே அவன் அடித்தானா நீ அவனை அடி. சம்மந்தமே இல்லாமல் அப்பாவி மக்களை கொள்றதுக்கு நீ யார்? அப்போ போர்க்குற்றம் தானே அது. கண்டிக்காத, அதாவது தவறு செய்பவன் மட்டும் குற்றவாளி அல்ல, அவனை விட பெரிய குற்றவாளி. தவறு செய்யும்போது அதை கண்டும் காணாமல் இருக்கிற பொதுநலவாதி தான் குற்றவாளி, மிகப்பெரிய குற்றவாளி. அப்போ கண்டும் காணாமல் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் செஞ்சால் அவங்க ஐநாவுக்கு கோபம் வந்துடும், ஐநா அதை பேசும் இதை பேசும் சபை பேசும். இதெல்லாம் ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு சபை ஐநா சபை. அவன் நாடு, அவனுடைய அமெரிக்கா அந்த வல்லரசுகள் எதுவும் பண்ணாக்கா அதை எதுவுமே கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் அடுத்தவன் ஏதாவது ஒன்று சின்னது பண்ணிட்டா உடனே கோன்னு வந்துடுவாங்க. எங்கேருந்துடா வரீங்க நீங்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு இதில் காணல. எங்கேருந்துடா வரீங்க நீங்கள், யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஈரானில் போய் நீ அணுகுண்டு தயாரிக்கிற, யுரேனியம் செறிவூட்டுற, அணுகுண்டு தயாரிக்கிற அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இப்போ அடிக்கிறல்ல, ரைட்டு அடிக்கிற ரைட்டு தானே. அணுகுண்டு அவன் ஊரில் அவன் தயாரிச்சு போகிறான். ஏன் நீ உன் ஊரில் நீ தயாரிக்கலையா? உன் ஊரில் நீ தயாரிக்கதே இல்லையா? நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளை தயாரித்து அமெரிக்காவில் வச்சுருக்கீங்கல்ல, இஸ்ரேல் வச்சுருக்காங்கல்ல, ரஷ்யா வச்சுருக்காங்கல்ல, சீனா வச்சுருக்காங்கல்ல. எந்த நாட்டையுமே கேட்காம நீ ஏன் இப்போ ஈரானை மட்டும் போய் கேட்குற? ஏன்னா ஈரான் உன்னை அடிப்பான்னு பயப்படுற. எதுக்கு உன்னை அடிக்கிறான்? நீ சும்மா இருக்கும்போது, நீ வாழை சுட்டிட்டு உன் வேலையை பார்க்கும்போது அவன் வேலையை தானே பார்க்கணும். அப்போ ஏன் உன்னை அடிக்கிறான்? அப்போ நீ அவனை ஏதோ நோண்டுற. அதான் அர்த்தம். கையை நீ பாட்டு செவனேன்னு இருப்பா, கையை உள்ளே விட்டு அடியில் விட்டு நோண்டுவேன் ஏதாவது ஈரானை. இதானே பண்ணுவேன். இந்த மானகட்ட வேலை தானே பண்ணுவேன். அப்புறம் அவன் சும்மா இருக்கமா திருப்பி இருந்து அடிப்பான். நோண்டுனது உலகத்துக்கு தெரியாது, ஆனால் அவன் அடித்தது தான் தெரியும். அப்போ இதற்கு பேர் என்ன என்றால், முஸ்லீம், அது சன்னி பிரிவாக இருக்கட்டும், சியா பிரிவாக இருக்கட்டும், எந்த பிரிவாக இருந்தாலும் அவர்களை அழித்து கொன்றொழிப்பதில், இன அழிப்பு நடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐநாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதுக்காக நம்ம ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறது நான் சரின்னு சொல்லலை. உக்ரைன் அதிபர் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு மூக்குலேயே குத்து, உடனே அவன் இப்படி தூக்கிட்டு போய் மூக்கிலே வச்சு குத்தட்டும். உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டை. மக்கள் என்ன பண்ணாங்க? மக்கள் எதை தவறு பண்ணாங்களா? மக்கள் எதுவும் குற்றம் இழைத்தார்களா? ஏன் தெருவில் இருக்கிற ஒருத்தன் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? ஒருத்தன் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடை கட்டி வச்சுருப்பான். நீ அழுங்காமல் கொண்டாந்து சுத்தம் மூடிக்கிட்டு குண்டை தூக்கிட்டு போட்டு போவா. இவங்க நல்லா பேசாத உட்காந்துருக்கணும். எதையுமே கண்டுக்கக்கூடாது. ரோட்டில் குய்ய முறைன்னு கற்றுக்கணும். இது ஜனநாயகம், இது உலகம், இது மக்கள் வாழ்கிற பகுதியா இல்லை மாடுகள் வாழ்கிற பகுதியா? ஒரு உயிரினத்து மேலே எந்த ஒரு உயிரினமாலும் கரிசனம் காட்டினா அதானங்க உலக இயல்பு. நீ ஆயிரக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போச்சு 50,000 60,000 1,00,000 பேர்த்துக்கு மேலே, 2 பேருக்கும் சேர்த்து, ரஷ்யா உக்ரைனுக்கு 2 பேர்த்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர்த்துக்கு மேலேயாவது இறந்துருப்பாங்க. கம்மியாக சொல்கிறேன், 1,00,000 பேர்னு கம்மியாக சொல்கிறேன். 1,00,000 பேருக்கு அதிகமான மக்கள் இறந்துருப்பாங்க. அப்போது என்ன வேலை பார்க்குது ஐநா? ஏன் தடுத்து நிப்பாட்டல? ஏன் தடுத்து நிறுத்த முடியலன்னா ஐநா சபைன்னு ஒன்று எதுக்கு? என்ன வெங்காயத்துக்கு? சோத்துக்காக துடிச்சு மக்களை கொள்றான். அவனை கூப்பிட்டு ஏன் சிறை கூண்டில் ஏற்றலை? அவன் மேலே ஊழல் புகார்லாம் வருது, அதை ஏன் விசாரிக்கலை ஐநா? இதெல்லாம் தெரியாது ஐநாவுக்கு.
ஏங்க அவன் ஊர் கோர்ட்டே அவனுக்கு வந்து நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லுதில்ல. அப்போ ஐநா சபை கூப்பிட்டு கண்டிக்கணும்ல, கூப்பிட்டு கேட்கணும்ல. ஏன்டா நீயே ஒரு டுபுக்கு. இந்த லட்சணத்தில அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு சில ஊடகங்கள், நாளிதழ்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நெதன்யாகு பெஞ்சமின் நெதன்யாகுங்கிறதே ஒரு ஊழல் பெறுவதி. அவன் திருட்டு பய. ஊழல் பண்றான் அவன். அவன் மேல இருக்கிற ஊழல மறைக்கத்தான் இந்த போர்களையும் நடத்துது. போர நடத்தினா இத பத்தி அவனும் பேச மாட்டான்ல. அதுதான் பிரச்சனையே அங்க. அப்போ இவன் ஊழல்வாதியா இருக்கிறதுக்கு யார் சாவுறது? நீ ஊழல் பண்றதுக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மக்கள் சாவணுமா? இல்ல பாலஸ்தீனத்தில இருக்கிற மக்கள் சாவணுமா? இல்ல ஈரான்ல இருக்கிற மக்கள் சாவணுமா? நீ ஊழல் பண்ணு. அது உன் சௌரியம். நீ என்னமோ பண்ணிக்க. உன் நாடு மக்கள் உன்னை கேள்வி கேட்பாங்க. நீ எதுக்கு உன்கிட்ட ஊழல மறைக்கிறதுக்கு நீ அடுத்த நாட்ட போய் கொண்டு போடுற பரதேசி. ஒரு நியாயம் வேணாமாங்க உலகத்துல? அணுகுண்டு தயாரிக்கிறான் அப்படின்னா தயாரிச்சுட்டு போறான். அவனுக்கு பாதுகாப்பு அவன் தயாரிக்கிறான். உனக்கு பாதுகாப்புக்கு நீ தயாரிச்சு வச்சிருக்கல்ல. அமெரிக்கா தயாரிச்சு வச்சிருக்கான்ல. எல்லா நாடுமே கிட்டத்தட்ட 10க்கும் 15 நாடுகள்லாம் அணுகுண்டு தயாரிச்சு வச்சிருக்குல்ல. அப்ப அவனுக்கு தேவை தயாரிச்சுட்டு போறான். உனக்கு எங்க வலிக்குது உனக்கு? ஏன்டா பைத்தியக்கார பயல்களா இருக்கீங்க? நன்றி, வணக்கம்.